இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 97. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. கதையோட ஓப்பனிங்ல நம்ம சோஜோ ஜம்ப் பண்ணி ஒரு ஷினோபியா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த பவர் பிளான்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி தான் இன்னோஜன் சொல்லுவான். இன்னொரு பக்கம் ஷீக்கிட்ட 2 ஷினோபியா பிடிச்சி வச்சிருந்தாலுமே 3ஆவது ஷினோபியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுனால இவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷினோபியை ஃபாலோ பண்ணி ஷீக்கிடாய் போவான். பில்டிங்கோட எஜ்ஜில் அவன் நிற்கும் போது கரெக்டாக நம்ம ஷீக்கிடாய் அவனோட ஜூட்ஸு வச்சு லாக் பண்ணாலுமே அவன் கையிலேருந்து பேப்பர் பாம் கீழே விழுந்து வெடிச்சு அது மூலியமாகவே அவன் கீழே விழுகுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஈனோஜன் வந்து அந்த ஷினோபியை காப்பாத்திடுவான். அந்த ஷினோபி எல்லாரையுமே கட்டி போட்டதுக்கு அப்புறம் சோஜோ சீக்கிரம் பார்த்து நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடுறான்ற மாதிரி சொல்ல, ஈனோஜனுமே அந்த இடத்துல எனக்கு டைம் வந்ததுனால வந்து அந்த ஷினோபியை என்னால பிடிக்க முடிஞ்சது, உன்னோட ஷேடோ பேல ஜூட்ஸுவை மட்டும் நீ நம்பி இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அந்த இடத்துல சோகமா சொல்லிட்டு நான் மற்ற இடத்துல டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி போவான். சீனை கட் பண்ணா ஒரு மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஷீக்கிடாய் வீட்டுக்கு போகும்போது டமாரி எங்கேயோ வெளியில கிளம்பிக்கிட்டு இருப்பா. எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபியூடல் லார்ட்ஸ் என்ன ஒரு விருந்துக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல லேண்ட் ஆஃப் இண்டஸ் சேர்ந்த நிறைய விஐபிஸ்லாம் கூட வந்திருப்பாங்க. நான் அந்த இடத்துக்கு போய் காராக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் இல்லையான்ற மாதிரி அவ சொல்லுவா. கீழே இருக்க செருப்பை பார்த்துட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டமாரி என்ன சொல்லுவானா என்ச்சு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம ஷீக்கிரோட ரியாக்ஷனே மாறுங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஷீக்கமாரு அண்ட் என்ச்சு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ச்சு என்ன சொல்லுவார்னா, நீ இனிமே டமாரி கூட போயிட்டு அந்த விருந்து அட்டன் பண்ணலாம் இல்லையான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த விருந்துக்கு ஏகப்பட்ட விஐபிஸ், ஃபியூடல் லார்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பொலிட்டிஷியன்ஸ்லாம் வருவாங்க. நான் எதுக்கு அதை அட்டன் பண்றேன், எப்பயும் ஒரு டமாரி அட்டன் பண்றது நான் அவளே போட்டோம் அப்படின்ற மாதிரி ஷீக்கமாரு சொல்லுவான். எச்சு உடனே அந்த இடத்துல திட்டிக்கிட்டே, நீ இனிமே இந்த வில்லேஜுக்கு ரொம்பவே முக்கியமானவன், ஒகாகேவோட சீஃபா இருக்க, நீ இனிமே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஷீக்கமாரு அந்த இடத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். எச்சு அந்த இடத்துல பயங்கரமா கத்துக்கிட்டே, நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்துட்டியா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த சமயத்துல சாண்ட் வில்லேஜை சேர்ந்த எல்லாருமே தேவையில்லாம காசிக் பேச ஆரம்பிச்சாங்க உங்களை பத்தி. ஒண்ணுமே இல்லாத நீ வந்து சாண்ட் வில்லேஜோட குயினை கூட்டிட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே மோசமா பேசினாங்க இல்லையா. காசிப் பேசுறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல ஷீக்கமாரு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இவங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷீக்கிடாய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க அந்த விஷயத்துல உன்னை மட்டும் அவமானப்படுத்துற மாதிரி பேசல, ஹோல் நாராக்லனே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பாலிடிக்ஸ்ல உன்னை என்ட்ராக சொல்லி நான் கேட்டேன், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்ற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம ஷீக்கமாரு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே என்ச்சு அந்த இடத்துல இந்த மாதிரி நீ ஆட்டிடியூடா பேசியிருந்தா அது உன்னோட பையனோட வாழ்க்கையுமே பாதிக்க செய்யும். சரி சொல்லி எவ்வளவு நாள் தான் இன்னமும் ஷீக்கிடாய கிரீனாவே நடத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னமும் அவன் ஷேடோ ஜூட்ஸுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு. கடுப்பான ஷீக்கமாரு அந்த இடத்துல சூனின் எக்ஸாம் பார்ப்ப ஷீக்கிடாய் அவனோட ஷேடோ ஜூட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல யூஸ் பண்ணா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். எச்சு அந்த இடத்துல ஷேடோ ஜூட்ஸு மூலியமா மட்டும் கிளானோட வளர்ச்சி அதிகமாயிரும் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எவ்வளவு நாள் தான் இன்னமும் அவனை திறமை இல்லாமலே வச்சிருக்க போற. 4th கிரேட் நிஞ்சாவா இருக்க அப்புறம் நம்ம கிளான்ல இருந்த ஏகப்பட்ட பேர் 4th கிரேட் நிஞ்சாவா இருக்க அப்புறம் நம்ம கிளான்ல இருந்த ஏகப்பட்ட பேர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதனாலேயே நம்ம கிளான் வந்து ரொம்பவே டவுனா போயிருச்சு. அது மறுபடியும் கொண்டு வரணும்னா நீனும் உன்னோட பையனும் எஃபர்ட் போட்டாதான் கொண்டு வர முடியும். இதை கேட்ட ஷீக்கமாரு வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சது, இந்த விஷயத்தெல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன், இந்த விஷயத்தை தேவையில்லாம ஷீக்கிடாய் கிட்டலாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி அவன் சொல்ல, உன்னோட வாழ்க்கையோட முக்கியமான விஷயம் எது அப்படி ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி எச்சு கோவத்தோட போய் கதவை திறப்பாரு. வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஷீக்கிடாய் இருப்பாங்க. எச்சு ஷீக்கிடாயை பார்த்து எனக்கு உன் மேல எதிர்காலத்துல நீ நல்லா வருவேன்னு சொல்லி நிறைய நம்பிக்கை இருக்கு, உன் அப்பா மாதிரி ஆயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவாரு. ஷீக்கிடாய் அவனோட அப்பா கிட்ட போயிட்டு அவர் பெரியவருன்ற காரணத்துக்காக அவருக்கு வாய்க்கு வந்து எல்லாத்தையுமே அவர் பேசுவாரா சொல்லுவாரான்ற மாதிரி கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் உன் தலையில ஏத்திக்கிட்டு இருக்காத, என்னோட அப்பா டைம்ல இருந்தே லார்ட் எச்சு இப்படிதான் இருக்காரு, அதனால அது பெரிய விஷயமா நீ எடுத்துக்காத, உனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி இப்ப காட்டுறாங்க இப்ப நம்ம ஷீக்கிடாய் அந்த விஷயத்த யோசிக்கிட்டு இருக்கான். நம்ம பருட்டோ கூட உட்காந்துக்கிட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவாபே கேட்க, ஈனோஜன் அந்த இடத்துக்கு வந்து இதோட இன்னொரு வாட்டி அந்த இடத்துல ஷேடோ ஜூட்ஸு வச்சு கோளாறு கொடுத்துட்டான்ற மாதிரி சொல்லுவான். மொத்தமா 4 தடவை நீ தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல கலாச்சி சிரிப்பாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி பொறுமை இல்லாமலாம் நீ அப்படி இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவாபே கேட்க, அது மட்டும் இல்லாம இவன் ஒரே ஜூட்ஸுவை தான் யூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜன் சொல்லுவான். உன்னால இந்த ஜூட்ஸுவை தவிர வேற எந்த ஜூட்ஸும் யூஸ் பண்ண முடியாதான்ற மாதிரி இவாபே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் கிடையாது, அவனால வின்ஜுட்ஸுவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லுவாங்க. ஆமால உன்னோட அம்மா வந்து காசுகாகேவோட சிஸ்டர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியுமே நீ அதை யூஸ் பண்ணிருக்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னால இதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட இருக்க ஒரே ஜூட்ஸு ஷேடோ பேரலைஸ் ஜூட்ஸு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லுவான். ஒரு சீக்ரெட்டான நின்ஜுட்ஸு, இதை வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் கத்து கொடுத்துட்டு வருவாங்க அவங்க கிளானுக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்ம டெங்கி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். உண்மையிலே இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு, ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு நின்ஜுட்ஸுவை நீ யூஸ் பண்ற, என் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி டெங்கி சொல்லுவான். அதுக்கு ஷீக்கிடாய் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் கிடையாது, இது பெரிய தலைவலி, தேவையில்லாம காண்டாகும், என்ன பொறுத்த வரைக்கும் உன் ஃபேமிலி மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவன் சொல்லுவான். என் ஃபேமிலி ஒன்றும் ஃபன்னான விஷயம் கிடையாது, என்னோட அப்பா தான் இந்த எல்லா சக்சஸ்க்குமே காரணம், அதனால நானுமே அதெல்லாம் பெருசா பண்ணணும்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் என் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம 2 பேரும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கோம், ஃபேமிலி மூலியமா நம்ம 2 பேருமே ஒரு ப்ரெஷர்ல மாற்றோம் அப்படின்ற மாதிரி தான் ஷீக்கிடாய் அந்த இடத்துல சொல்லுவான். ஆக்சுவலா ஈனோஷிகா சோ டீமுக்கு ஒரு புது மிஷின் வந்திருக்கும், என்ன
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் இட்ல இருந்து புதுசா சில ஷினோபிஸ் வந்து அந்த பவர் பிளான்ட்டை அனலைஸ் பண்றதுக்காக வராங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் சன்ல இந்த மாதிரி ஒரு பவர் பிளான்ட்டை வைக்கிறதுக்காக தாங்க. சரி, இதுல நம்மளோட மிஷின் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்கோம் இல்லையா, அந்த பவர் பிளான்ட் அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஈனோஜிரா கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்மளோட மிஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பாதுகாத்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா நிக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜோஜோ கேப்பா. சப்போஸ் எதுனா பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்ப நம்ம ஜம்ப் பண்ணி உள்ள போகலாம். அது வரைக்கும் நம்ம சும்மா தான் நின்றுகிட்டு இருக்க முடியும். ஏன்னா அதுதான் நம்மளோட மிஷின். ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த மிஷின் கிடைச்சது காரணம் ஆக்சுவலா நம்ம நிறைய ஃபெயிலியர் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம மேல இருக்க நம்பிக்கை வந்து போயிருச்சு. கூடிய சீக்கிரம் மறுபடியும் எல்லா மிஷின்ஸையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி நம்பிக்கை கெயின் பண்ணி நல்ல மிஷின்ஸை வாங்குவோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஷிகடா எதையோ யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு என்ஷு வருவாங்க. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்க அந்த இடத்துல நம்ம என்ஷு வந்து தேவலா நான் தான் உன்னை அந்த மிஷின்லயே போட வச்சேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் அப்பா மாதிரி நீ ஒரு லூசர் ஆயிடக்கூடாது, அதனால நீ வந்து பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கோரிக்கை வைக்கிறேன். நீ அவங்க கூட போயிட்டு பாலிடிக்ஸை பத்தி ஸ்டடி பண்ணி அவங்க கூட இருக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்காக தான் இந்த மிஷினை என்னோட டீம் மேல வச்சிங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு கிளானோட மொத்த வெயிட்டையுமே உன்னோட அப்பாவான ஷீகமாரு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னமும் நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த ஷேடோ பேலஸ் ஜுட்சுவை உன்னால மாஸ்டர் பண்ண முடியல. அது வந்து ஒரு ஷோகி கேமோட மேட்ச் மாதிரி சில சமயம் அது வந்து ஒர்க் ஆகாம போகும். அதுக்கு ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாரு. தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே நான் பண்றேன். நீ அந்த இடத்துல போயிட்டு ஃபியூடல் ஆர்ட் கிட்ட இருந்து எல்லா பொலிட்டிஷியன் விஷயங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு வருஷம் தான் நீ அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே கத்துட்டு வரலாம். அப்பாக்கும் நீ அதுக்கப்புறம் மிகப்பெரிய உதவியா இருக்கலாம்ன்ற மாதிரியும் சொல்லுவாரு. நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா என்னோட அப்பாவை இதுக்கப்புறம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பீங்களான்ற மாதிரி அவங்க கேட்க சரி அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. ஷிகமாரு ஷிகடாய் ரெண்டு பேருமே உட்காந்து ஷோகி கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஷிகடாய் வந்து சொல்லுவார் நான் வந்து பொலிட்டிஷியன் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சடனா என்ன இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க லார்ட் என்ஷி இந்த மாதிரி சொல்ல வச்சாரா அப்படின்ற மாதிரி டமாரி கேட்க அவதான் என்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னாரு. இருந்தாலுமே நான் வந்து சுயமா தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அப்போ நிஞ்சா வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஷிகமாரு கேட்க 2 வருஷம் நான் போய் படிச்சுட்டு வந்து மறுபடியும் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதுதான் உன்னோட முடிவு அப்படின்ற மாதிரி டமாரி கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஷிகமாரு சொல்லுவான். இது நீயே முடிவு பண்ண விஷயம்னா இதை நீ கண்டிப்பா பண்ணலாம். அது உன்னோட இஷ்டம் தான். பட் உனக்காக நீ இந்த விஷயத்தை படணும். இதுக்கு முன்னாடி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீ இந்த விஷயத்த சொல்லு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஷிகடாய் முதல் வேலையா போயிட்டு மொய்கி சென்சை கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. அவங்களோட ரியாக்ஷனே பயங்கரமா தான் இருக்கு. அந்த இடத்துல ட்ரெயின் மூலியமா அவங்க 2 பேருமே அந்த பவர் பிளான்ட் இதுக்கு முன்னாடி ஷிகடாய் சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு டெங்கி வந்து கூட்டு போவாங்க. நீங்க மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட டேமேஜ் எல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி அவன் சொல்ல ஆல்ரெடி டேமேஜ் ஆயுதண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். நீங்க இல்லைன்னா இன்னும் பெரிய டேமேஜ் ஆயிருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சின்ன சின்ன ஸ்பார்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். பவர் பிளான்ட்ல பத்தின விஷயங்களை அவன் சொல்லிக்கிட்டு அங்க இருக்க விண்மில் வந்து சுத்துச்சுன்னா இங்க இருக்க சிஸ்டம் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். பார்த்தா அது வந்து சுத்தாம இருக்கும். இந்த சிஸ்டம்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே நான் இன்வால்வ் பண்ணி பார்த்தேன். அதை மெயின்டைன் பண்றதுமே என்னோட வேலை தான். ஷிகடாய் டெங்கியை பார்த்து நீ உண்மையிலே அமேசிங் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க தான் உண்மையிலே அமேசிங். எப்பயுமே உங்களோட ஜூட்சு ரொம்ப சூப்பரா இருக்கும். உன்னோட ஷேடோ பேலஸ் ஜூட்சுவை எப்பயுமே என்னால காப்பி பண்ண முடியாது. அப்பதான் நம்ம ஷிகடாய் வந்து டெங்கி கிட்ட சொல்லுவான், நான் வந்து நிஞ்சாவா இருக்கிறத குவிட் பண்ணிட்டு ஒரு பொலிட்டிஷியனா மாற போறேன். என்னடா சடனா எப்படி சொல்றேன், ஏன்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த விஷயம் உனக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஃபேமிலி விஷயத்தினால தானே அப்படி மாறுறேன். என் இடத்துல நீ இருந்தா இதை புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சடனா அந்த இடத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி பேட்டரி வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கும். நம்ம சீக்கிரமா ஸ்டாப் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் டெக்னாலஜி மூலமா ட்ரை பண்ணி பார்ப்பா. இருந்தாலும் அவனால முடியாது. வேற எதனா வழி இருக்கா அப்படின்ற மாதிரி ஷிகடாய் கேட்க டைரக்டா நம்ம மெயின் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பயங்கரமா எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன், ஷிகடாய் நீ பின்னாடி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெங்கி அந்த கம்ப்யூட்டர் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கான். ஷிகடாய் அந்த இடத்துல டெங்கி கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு வெளில போலாம், எப்ப வேணா வெடிக்க வாய்ப்பு இருக்கு, அப்பா கம்பெனிக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டெங்கி என்ன சொல்லுவானா, அப்பா கம்பெனிக்காகலாம் நான் அது ஒண்ணு பண்ணல, இது என்னோட முழு விருப்பத்துக்காக தான் பண்றேன். இந்த இடம் வந்து ஃபியூச்சர் வில்லேஜுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், இது என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அதனால தான் இந்த விஷயத்த பண்றேன். இப்படி அவன் கம்ப்யூட்டர் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனுக்கு ஷாக் அடிக்குது. அப்ப என்ன சொல்லுவானா, ஷிகடாய் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த விஷயம் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சாலுமே என்னோட ஃபேமிலி பிரச்சனைல நானுமே மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு கடத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நான் பண்ண ஆரம்பிச்சேன். நிஞ்சா ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பருட்டோவையும் உங்களையும் பார்த்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். சில சுச்சுவேஷன் எப்பயுமே நம்மள மாற்றத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால என்ன முடியுமோ நம்மளோட எபிலிட்டியை வச்சு அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா ஒரு நிஞ்சாவா ஃபியூச்சர்ல காமினர் கம்பெனியை நான் தான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு பட்டன் நமக்கு ஒர்க் ஆகாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்மில்லோட இருக்க டர்போ லைன் வந்து கனெக்ட் ஆகாம இருந்திருக்கும், அதனால தான் எப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த விண்மில்லை இப்போ மூவ் பண்றது மூலியமா எல்லாத்தையும் பழையபடி ஆக்க முடியல அப்படின்ற மாதிரி ஷிகடாய்ஸ்ல லாஜிக்கா சொல்லணும்னா அது பண்ண முடியும். ஆனால் அதை மூவ் பண்ற அளவுக்கு யாருக்குமே பவர் கிடையாது. அது மட்டும் இல்லாம சேம் டைம்ல நம்ம சிஸ்டமையும் ஆக்டிவேட் பண்ணோம்னா அது வந்து ரிவர்ஸ் ஆகி கரெக்டா நம்மள எல்லாமே ப்ராப்பரா செட் ஆயிரும். அந்த விண்மில்ல மூவ் பண்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷிகடாய் சொல்ல, ஷேடோ ஜூட்சு வச்சு பண்ண போறியா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவ்வளவு எனர்ஜி உங்ககிட்ட இருக்குமா தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஷிகடாய் அந்த இடத்துல ஜூட்சு போட்டு நான் அதை யூஸ் பண்ண போதில்லை இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வின்ஸ்டைல அந்த இடத்துல யூஸ் பண்ணி காட்டுறான்.
சிஸ்டம் ரீபூட் பண்ற வேலையை நீ பாத்துக்கோ, அந்த விண்மில் மூவ் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன், நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஷிகடா அந்த இடத்துல தைரியமா தான் சொல்லுவான். ஷிகடா அந்த இடத்துல டொர்னேடோ விண்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணி அந்த விண்மில்ல மூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். அது கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த இடத்துல மூவ் பண்ணிருப்பான். இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம டெங்கி வேகமா சிஸ்டம் ரீபூட் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு கடத்துக்கு அப்புறம் அவங்க அதை சாதிச்சு அதை ஒர்க் பண்ண வச்சிருவாங்க. ரெண்டு பேரும் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கும் போதே மேல இருக்க கல்லு உடஞ்சி நம்ம டெங்கி மேல விழுங்குங்க. அந்த நேரம் நம்ம ஷிகடா அவனோட ஷேடோ ஜுட்சு யூஸ் பண்ணி டெங்கி அதுல இருந்து காப்பாத்திடுவான். என்னோட அப்பா அம்மா நல்லதுக்காக நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நானே என்ன அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். டெங்கி அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் வந்து நிஞ்சாவோட பிரசிடென்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, நானுமே என்னோட முழு முயற்சி இன்னமும் போடல, அதனால நான் வந்து இதுக்கப்புறம் பொலிட்டிஷன் ஆக போறது இல்லைன்ற மாதிரி ஷிகடாய் சொல்லிடுவான். இந்த விஷயத்த நம்ம ஷிகடாய் வீட்டில் சொல்ல அந்த இடத்துல டாமாரி இந்த வாட்டி என்ன ஆச்சு எதனால ஆச்சுன்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஷிகமாரு அந்த இடத்துல ரொம்பவே அமைதியா எனக்கு புரிஞ்சது, உன்னோட முடிவுகளை நீ எடுத்தினா அது எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லுவான். டாமாரி ஷிகமாரு பார்த்து இந்த பதில் உனக்கு போதுமா, அவன்கிட்ட ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டேன்ற மாதிரிலாம் கேட்க அந்த இடத்துல ஷிகமாரு அவனோட மைண்ட் ஃபுல்லா அவனை ஓனா யோசிக்கிறதுனால அது சேஞ்ச் ஆயிருக்கு கரெக்ட் தானேன்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஷிகடாய் என்ன கேட்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க வந்து எனக்கு வின்ஸ்டைல ப்ராப்பரா சொல்லி தர முடியுமான்ற மாதிரி கேட்பான். இதுக்கு முன்னாடி நான் அதை யூஸ் பண்ணாதது காரணம் வந்து அப்பா வந்து சேட் ஆக கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான், நீ இதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஷிகமாரு சொல்ல, அதனால தான் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் பண்ண போறேன், அந்த விஷயம் நாராகலானுக்குமே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துக்கு என்சி வந்து இந்த மாதிரி ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல என்சியோட மூஞ்சை பயங்கரமா மாறிடும். நம்மளோட கிளான் வந்து எப்பயுமே கீழ இருந்து யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நீங்க இதை பண்ண சொல்றீங்க, இதுக்கப்புறம் என்னோட வின் ஸ்டைல் என்னோட ஷேடோ பேலஸ் ஜூட்சு யூஸ் பண்ணி நானே என்னோட கிளானை டெவலப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷிகடாய் பேச ஆரம்பிச்சிருவான். ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி என்சி அந்த இடத்துல காண்டோட என்சி போயிடுவாரு. நான் மறுபடியும் என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி ஃபர்ஸ்ட் பருட்டோ கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம தான் ஷிகமாரு சொல்லுவான். அவங்க கிட்ட சொல்றது தேவையில்லாத தலைவலி தான், அதனால நான் ஆல்ரெடி அந்த விஷயத்தை எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல. அப்படியே காத்தீங்கன்னா நம்ம பருட்டோவை காட்டுறாங்க, பருட்டோ எதுவுமே தெரியாம ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி ரொம்பவே சோகத்தோட இருக்காங்க. ஷிகடாய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க எல்லாருமே வாட்டுன்னு கத்துறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.